Hello, professionals. Before we begin, let me introduce myself. My name is Verma, and I am the founder of Jit4 Infotech Private Limited, an IT training and placement company with over 6 years' experience in the IT industry. I am specialized in Oracle and Snowflake database administrator. Leveraging my expertises, we are dedicated to delivering high quality training in Oracle and Snowflake technologies, empowering aspiring professionals to build successful careers in the database domain. Without further delay, let's dive into today's session. So today's session is how to install the RHEL Linux 8.7. So most of the people தமிழ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு தமிழ் கிளாஸஸ்ல இருந்து செஷன் ஆரம்பிப்போம். நம்ம ஒரு லினக்ஸ் ஓஎஸ் வந்து VMwareல இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நம்மளோட லேப்டாப் இருக்கு அப்படின்னா மோர் தென் 2 ஓஎஸ்க்கு மேல நம்மளால போட முடியாது. ஸோ அதுக்காக தான் VMware அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது மூலியமா நம்மளால என்ன பண்ணலாம்னா 128 ஓஎஸ் வரைக்கும் ஒரு சிங்கிள் லேப்டாப்ல சிங்கிள் மிஷின்ல நம்மளால போட முடியும். வித் சைமல்டேனியஸா நம்மளால நம்மளோட மெயின் ஓஎஸையும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் நம்மளோட மெயின் ஓஎஸ். அண்ட் ஐ எம் சடன்லி கோ வித் VMware இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஸோ நம்ம ஒரு ஓஎஸ்ல இருந்து இன்னொரு ஓஎஸ்க்கு போகணும்னா அதுலயுமே சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். என்னன்னா நம்ம என்டையரா இதை விட்டு ரிலீவ் ஆகி அண்ட் தென் வி ஹாவ் டு ஓப்பன் தி அனதர் ஓஎஸ். ஸோ நம்ம VMwareல இந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இது வந்து நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில் பெரிய பூம் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு VMware ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இந்த ஒர்க் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும். அது எப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் இருக்கு. ஸோ இந்த இடத்துல டிபிக்கல் அண்ட் கஸ்டம்னு ரெண்டு இருக்கு. கஸ்டம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு அண்ட் நம்மளோட VMware ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபிக்கல் மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ இதில் நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்ஸ்டாலர் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டாலர் டிஸ்க் இமேஜ் வித் ஃபைல் வித் ISO. ஸோ நம்ம அந்த ISO DVD ஃபைல் வந்து நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணலாம். பட் இப்போ நான் செலக்ட் பண்ணுறது ஐ வில் இன்ஸ்டால் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர் அப்படின்றத நான் பாயிண்ட் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா இப்போதான் நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷினோட என்ன ஓஎஸ் போட போகிறோம் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் இருக்குது மார்க்கெட்டில். நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விண்டோஸ், லினக்ஸ், இல்லை VMware ESXன்னு சொல்லிட்டு நம்மளோட பெரிய சர்வர் லெவல் இது பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதர் ஓஎஸ்எஸ் லைக் ஆரக்கிளே வந்து என்டர்பிரைஸ் லினக்ஸ்னு ஒரு ஓஎஸ் வச்சிருக்காங்க. நிறைய யூனிக்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் தேடி பார்த்தீங்கன்னாவே தெரியும். பட் இன்னைக்கு நம்ம இந்த லினக்ஸோட 864 பிட் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். நீங்கள் இதில் ட்ராப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளால இங்கே இருக்கிற நிறைய ஓஎஸ் வெர்ஷனை நம்மளால பார்க்க முடியும். சுசி லினக்ஸ், உபண்டு அப்படின்னு இருக்கு. நம்ம RHEL அப்படின்னா ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ். இதில் 9 வரைக்கும் வந்துருச்சு. பட் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது 8. ஏன் அப்படின்னா இன்னுமே கூட நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஓஎஸ் வெர்ஷன்ல இருந்து அதர் ஓஎஸ் வெர்ஷன் போகிறதுன்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க எக்ஸிஸ்டிங் ஓஎஸ்லேயே புஷ் பண்ணி ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் அவங்க நியூ ஓஎஸ் மைக்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது பெரிய ப்ராசஸ். அதுக்காக கொஞ்சம் டிலே இருக்கும். ஸோ நம்ம மீடியமாக நம்ம 8 எப்படி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஹாவ் அ ISO ஃபைல். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னன்னா விர்ச்சுவல் மிஷினோட நேம் நம்ம செலக்ட் பண்ணணும். நான் இந்த கேஸில் வந்து ஆரக்கிள் அப்படின்னு போட்டு ஆரக்கிள் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறேன். RHEL வந்து ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் வந்து 8.7 இன்ஸ்டால் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து பிரைமரி மிஷினாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் புட் இன் த பிரைமரி வேர்ட். அண்ட் அதர் திங், ப்ரோஸில் போனீங்க அப்படின்னா இதோட பைனரிஸ்லாம் உங்களோட லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கான பாத் லொக்கேஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட பிசியில் ஆரக்கல்ங்கிற ஒரு ஃபோல்டர் தனியாக இருக்கும். அதில் VMwareன்ற ஒரு ஃபோல்டரில் நான் பண்ணியிருக்கேன். பட் உங்களோட கம்ஃபர்டபுள் எங்கேயோ அது மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற எந்த நெசசரியும் இதில் கிடையாது. ஸோ நான் பிரைமரி அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த பைனரிஸ்லாம் அதில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இதில் பேஸ்ட் ஆன் யுவர் லேப்டாப் மிஷின் ஸ்பெக் நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணலாம். மினிமம் 120 GB இருந்தால் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் 60 to 70 GBலேயே வந்து மோர் தென் என்அஃப் தான். ஸோ நம்ம 100 GBயில் கூட நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் மிஷினோட லோட் அதிகமாக நம்மளால் இந்த ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 120 செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. பட் பேஸ்ட் ஆன் யுவர் மிஷின் நீங்கள் வந்து ஒரு 80 GB கூட வந்து நீங்கள் பண்ணலாம்.
ஸோ நான் இப்போ ஒரு 8 ஜிபி குடுக்குறேன். ஐ மீன் 80 ஜிபி குடுக்குறேன். இதுல வந்து என்னன்னா, சிங்கிள் டிஸ்க் ஃபைலா இல்ல மல்டிபிள் ஃபைலான்னு கேட்குது. ஸோ நம்ம மல்டிபிள் ஃபைல் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ மல்டிபிள் ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கஸ்டமைஸ் ஹார்ட்வேர்ன்ற பொசிஷன் நம்ம கிளிக் பண்ணும்போது தான், இதுல வந்து நம்மளோட ரேம் சைஸ் என்ன, நம்மளோட ப்ராசஸர் என்ன, அந்த ஐஎஸ்ஓ வந்து நம்ம எங்க மவுண்ட் பண்ண போறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம செலக்ட் பண்ண போறோம். யூசுவலா நம்ம ஒரு லேப்டாப்ன்றதுனால நம்ம 2, 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மொபைல் மாரி நம்ம ரேம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அங்க ஐடிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மினிமம் 64ல இருந்து மேக்ஸிமம் 256 வரைக்கும் அதோட ரேம் சைஸஸ் வந்து இதுல வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா அதுக்கு மேலேயே கூட இருக்கும். அவங்களோட எக்கனாமிக்கல் லெவல பொறுத்து, அந்த ரேம் சைஸ், அந்த அப்ளிகேஷன் லெவல பொறுத்து அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நான் இதுல ஜஸ்ட் ஒரு 8 ஜிபி குடுக்குறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலாவே நம்ம ஒரு ப்ராசஸருக்கு இத்தன கோர் அப்படின்றது ஒரு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுல நம்ம டிஃபைன் பண்ணும்போது என்னன்னா அப்படின்னா, எனக்கு என்னோட இந்த மெஷினுக்கு எவ்வளோ ப்ராசஸர் வேணும் அப்படின்னு நான் செட் பண்றேன். நான் ஜஸ்ட் வந்து ஒரு 4 ப்ராசஸர் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்ற மாரி குடுக்குறேன். ஸோ ஒரு ப்ராசஸருக்கு எத்தன கோர் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ அந்த ரிசோர்ஸுமே வந்து என்னன்னா, ஒரு ப்ராசஸருக்கு 2 கோர் வேணும் அப்படின்றேன். ஸோ டோட்டல் சைஸ் ஆஃப் த கோர்ஸ் நவ் இஸ் 8. 4 இன்டு 2 8. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செலக்ட். ஸோ நான் ஐஎஸ்ஓ ஃபைல்ல வந்து செலக்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி ஐ ஹேவ் த ஐஎஸ்ஓ ஃபைல். ஐ அம் டெல் யூ ஏர்லியர். ஸோ நான் அந்த ஐஎஸ்ஓ ஃபைல செலக்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இது ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ஃபினிஷ்ன்னு குடுத்துருங்க. இப்போ ஃபினிஷ் குடுத்ததுக்கு அப்புறமா, இந்த பேனல் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்ம புதுசா கிரியேட் பண்ண அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதில நம்மளோட ஸ்பெக்லாம் இருக்கும். ஸோ என்ன மெமரி சைஸ், என்ன ப்ராசஸர் இருக்கு, எத்தனை ஹார்ட் டிஸ்க் லெவல் குடுத்துருக்கோம், அதோட ஐஎஸ்ஓ ஃபைல் நம்ம எங்க மவுண்ட் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில்லாம் அங்க இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல மிஷின பவர் ஆன் பண்ணலாம். ஸோ பவர் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப ஆகாது. பட் அதனால நான் வீடியோ ஸ்கிப் பண்ணி அதெல்லாம் நான் ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் அப்ப நம்ம வந்து இப்போ நம்ம லோக்கல் மெஷின்குள்ள தான் இருக்கோம். இப்ப நம்ம அந்த VMware மெஷின்குள்ள போகல. ஓகேங்களா? இப்ப போனோம்னா, என்னோட அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணும்போது என்னோட மவுஸ் வந்துட்டு கர்சர் ஹைட் ஆயிடுச்சு. ஸோ நான் கண்ட்ரோல் G பிரஸ் பண்றேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் G நான் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான், நான் உள்ள வந்து என்டர் ஆகுறேன். நான் விர்ச்சுவல் மெஷின்குள்ள என்டர் ஆகுறேன். ஸோ விர்ச்சுவல் மெஷின்குள்ள நான் இனிஷியலா என்டர் ஆகும்போது என்னோட கர்சர் பாயிண்ட் இருக்காது. அதனால நான் இத எப்படி நேவிகேட் பண்றேன்னா, நம்ம யூசுவலா நம்மளோட ஏரோ மார்க் வச்சு தான் நான் நேவிகேட் பண்றேன். இப்போ டவுன் ஏரோ அண்ட் அப் ஏரோ ஒண்ணு கிளிக் பண்றேன். நீங்க பார்க்குறீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுல 8.7 வந்து நான் என்டர் பண்றேன். இதுவுமே கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நான் இப்போ ஐ மீன் இது ஓடிட்டு இருக்கட்டும். நான் கொஞ்சம் மியூட்ல போயிட்டு அதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்றதுக்காக நான் இப்போ என்னோட வாய்ஸ மியூட் பண்றேன். அதே மாரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க இந்த விர்ச்சுவல் மிஷின விட்டு வெளிய வரணும் அப்டின்னா, கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் அழுத்துனீங்க அப்டின்னா வெளிய வந்துருவீங்க. ஓகே.
ஓகேங்க. ஒரு வழியா நம்ம வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் பேஜ்க்குள்ள வந்துட்டோம். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். 8.7 இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம யூசுவலா லாங்குவேஜ் நம்ம அதிலேயே பை டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அதையே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில வந்து நான் கன்டின்யூ குடுத்துட்டேன். நீங்க இந்தியா வேணும்னா இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். யுகே வேணும்னா யுகே அண்ட் யுஎஸ் வேணும்னா யுஎஸ். ஓகே. அது கொஞ்சம் ஸ்லோனஸ் தெரியுதுல்ல. ஸோ பேஸ்ட் ஆன் அவர் மிஷின் யூ ஆர் கெட்டிங் தி ஸ்லோனஸ். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இன்ஸ்டாலேஷன் டெஸ்டினேஷன் வந்து நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம சாஃப்ட்வேர் செலக்ஷன் பண்ணிடலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் என்வைரன்மென்ட்ல வந்துட்டு நம்ம சர்வர் வித் GUI தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். இதுதான் அந்த மோட். ஸோ இதுல நம்ம மோஸ்ட்டா எல்லா இதுவுமே நான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து என்னன்னா, சில பைனரீஸ் வேணும்னா நம்ம மேனுவலா இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். பட் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே இந்த பைனரீஸ்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்றது மாரி, இன்ஸ்டால் பண்றது மாரி குடுத்துட்டோம் அப்டின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணிட்டு இருக்கும். ஆஃப்டர் த இன்ஸ்டாலேஷன் நம்ம வந்து இல்லன்னா செப்பரேட்டா ஒண்ணும் நம்ம தனியா எது எது இல்லையோ, அதெல்லாம் வந்து நம்ம தனியா ஒரு ஃபைல் இன்ஸ்டாலேஷன் பண்ணி, அது ஒரு கொஞ்சம் ஒரு பெரியான ப்ராசஸ். அதனால நான் இனிஷியலா வந்து நான் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு அண்ட் டன் குடுத்துடுறேன். இப்போ நான் சர்வர் வித் GUI அப்படிங்கிற சாஃப்ட்வேர் செலக்ஷனை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாலேஷன் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இதில வந்து நான் ஆட் டிஸ்க் குடுக்குறேன். ஓகே. இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த இதுவுமே வந்து ஒண்ணும் பெருசா உங்களோட அக்சஸ் இதில தேவை இருக்காது. இதில நீங்க கஸ்டம் கிளிக் பண்ணிட்டு அகைன் டன் குடுத்தீங்க அப்படின்னா, இதில வந்து ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதில வந்து நம்ம செலக்ட் பண்ண அந்த 80 ஜிபி வந்து இருக்கு. இதில வந்து LVM வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. LVM செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த டேட்டாவ இப்போ 8 ஜிபி இருக்குன்னா, நீங்க இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வந்து கூட அடிஷனலா 2 ஜிபி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி ஆட் பண்றாங்கிறது நம்ம அடுத்தடுத்த செஷன்ல பார்க்கலாம். பட் இனிஷியலா இந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இங்க நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பிளஸ் சிம்பல் குடுக்குறேன். ஸோ பிளஸ் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து மவுண்ட் பாயிண்ட் நான் வந்து செலக்ட் பண்றேன். இந்த மவுண்ட் பாயிண்ட்ன்றது என்ன அப்படின்னா, இந்த ஸ்லாஷ் அப்படின்றது வந்து நம்மளோட விண்டோஸ்ல இருக்கு பார்த்தீங்களா? சி கோலன் அது மாரி. நம்ம என்ன பேசிக்கா சில இதுலன்னு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அதோட பைனரிலாம் பை டிஃபால்ட்டா வந்து இந்த ஸ்லாஷ் ஸ்டோரேஜ்ல தான் இருக்கும். ஸோ ஸ்லாஷ் ஸ்டோரேஜ் வந்து நான் 20 ஜிபி குடுத்துர்றேன். இங்க ஜிபி நான் குடுக்காம ஜிஐபி அப்படின்றது மாரி குடுத்து நான் ஆட் மூவ் குடுக்குறேன். நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஜிஐபி. ஜி கேப்பிட்டல்ல, ஐ ஸ்மால்ல அண்ட் அகைன் பி கேப்பிட்டல். ஓகே. இத குடுத்து நான் ஆட் மவுண்ட் பாயிண்ட் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல நான் என்ன மவுண்ட் பாயிண்ட் குடுத்தேன்னு சொல்லிட்டு அது ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து ஒரு பூட்டுக்காக, மிஷினோட பூட்டுக்காக நம்ம கொஞ்சம் தேவைப்படும். ஸோ, அதுக்கு நான் வெறும் வெறும் 1 ஜிபி மட்டும் குடுக்குறேன். அப்புறமா இந்த டெம்பரவரி ஃபைல்ஸா வந்து நம்ம அப்பப்ப கிரியேட் ஆகும். ஸோ, அதனால டெம்ப் லொகேஷன் வந்து டிஎம்பி அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, டெம்ப் லொகேஷன் கிரியேட் பண்றேன். ஸோ, நம்மளுது ரொம்ப சின்னதுனால, அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 20 ஜிபி, 50 எம்பி ஓகேவா? அது வந்து நீங்க எப்படி ப்ரொவைட் பண்ணணுங்கிறத குடுத்துருக்காங்க. நம்ம இங்க வந்து ஒரு 4 ஜிபிய வந்து டெம்ப் ஃபைலுக்காக லொகேட் பண்ணிடுறோம். இப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்வாப் மெமரி ஆட் பண்ண போறோம். ஸோ ஸ்வாப்னா என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட நீங்க இப்பயே பார்த்தீங்கன்னா, நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த மொபைல் ஃபோன்ல வந்து பிசிக்கல் மெமரி வந்து 8 ஜிபி இருக்கும். அப்புறம் மீதி உள்ள 8 ஜிபிய வந்து நீங்க வந்து விர்ச்சுவலா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த விர்ச்சுவல்ன்ற சென்ஸ் வந்து என்ன அப்படின்னா, உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஒரு 8 ஜிபிய விர்ச்சுவலா அது கன்வெர்ட் பண்ணி ரேமா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ தட் உங்களுக்கு வந்து அப்ப 16 ஜிபி ரேம் கிடைக்கும். ஸோ அதே மாரி தான் இங்கேயும் நம்ம இந்த ஸ்வாப் மெமரி ஆட் பண்றோம். இங்க வந்து நம்ம எப்படி ஆட் பண்றோம் அப்படின்னா, நம்ம அங்க 8 ஜிபி வந்து நம்மளோட ரேம் சைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்க ஜஸ்ட் வந்து 16 ஜிபி குடுக்கணும். ஆக்சுவலா இதான் ரெக்கமெண்டட். ஓகேங்களா? நீங்க வந்து 4 ஜிபி குடுத்தாலும், இல்ல 8 ஜிபி குடுத்தாலும் அத அக்செப்ட் பண்ணிக்கும். பட் அங்க 8 இருக்குங்கிற பட்சத்துல இங்க 16 குடுக்கணும் அப்படின்றது தான் பை டிஃபால்ட்டா ரெக்கமெண்டட். ஸோ இதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்டோரேஜ் பாத் கிரியேட் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, ஆரக்கல் அப்படின்னு ஒரு மவுண்ட் பாயிண்ட். இந்த மவுண்ட் பாயிண்ட்ங்கிறது என்னது? நம்ம நம்மளோட லோக்கல் மிஷின்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சி டிரைவ், இ டிரைவ், எஃப் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணொண்ணுக்கும் நம்ம குடுத்துருப்போம். இப்ப கூட நான் ஆரக்கல் அப்படிங்கிற ஒரு இது டி டிரைவ்ல காமிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது மாரி நம்மளோட லோக்கல் மிஷின்ல வந்து இந்த மாரி டிரைவ்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்ப நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு சம் டெடிகேட்டடா ஒரு ஜிபி அலோகேட் பண்ண போறோம். இது வந்து என்ன அப்படின்னா 20 ஜிபி.
இப்ப நான் எதுவுமே குடுக்காம நான் என்டர் குடுத்துட்டேன் அப்படின்னா, என்டையரா இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஐ மீன் அந்த மவுண்ட் பாயிண்டே வந்து என்டையரா வந்து ஆட் ஆயிடும். மீதி இருக்கிற எல்லா ஜிபியுமே வந்து அத எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்ப அவைலபிள் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1 கேபி தான் இருக்கு. ஸோ, இப்ப நான் இத வந்து டன் குடுத்துட்டேன். அகைன் அக்செப்ட் தி சேஞ்சஸ். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்க வேண்டியது டேட் அண்ட் டைம். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏசியா செலக்ட் பண்ணணும். இங்க கொல்கத்தா. ஓகேங்களா? நெட்வொர்க் டைம் வந்து ஆன்ல இருந்துச்சு பை டிஃபால்ட் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இது உங்களோட பிரெஃபரன்ஸ் தான். பட் ஏஎம், பிஎம்ங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்ப டைம் வந்து 18 சாரி 6:16 ஓகே. பிஎம் குடுத்தாச்சு. இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மாசம், இது வந்து டேட்டு அண்ட் தென் இதுதான் வந்து இயர். ஓகேங்களா? அது கரெக்ட்டா தான் இருக்கு. டன் குடுத்துட்டேன். இங்க வந்து நெட்வொர்க் ஹோஸ்ட்ட வந்து நான் ஆன் பண்றேன். ஓகேங்களா? ஆன் பண்ணும்போது இதோட ஹோஸ்ட் நேம வந்து நம்ம இங்கேயே குடுத்துக்கலாம். நீங்க இத கவனிங்க. நான் உள்ள சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இங்கேயே சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க உள்ள இருக்கிற ஆப்ஷன வந்து மறந்துருவீங்க. ஸோ தட் இங்க லோக்கல் ஹோஸ்ட் டாட் லோக்கல் டொமைன் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம ஜஸ்ட் நம்ம இத அப்ளை பண்ணிட்டு டன் குடுத்துடலாம். டன் குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மட்ட வந்து அடுத்து வந்து 2 பார்ட் கேட்கும். 2 பார்ட் என்னென்ன அப்படின்னா, நம்மளோட இதுதான் வந்து ரூட் தான் வந்து ஒரு பிரிவிலேஜ்டு யூசர். ஓகேங்களா? இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து நம்ம இப்படிதான் செட் பண்ணணும்னு இருக்கு. நான் வந்து சும்மா 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்சஸ்க்காக நான் ரொம்ப மினிமலைஸா குடுக்குறேன். பட் ப்ளீஸ் கீப் நோட்டட். இது வந்து என்னன்னா, நம்ம சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி பாலிசிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டலா இருக்கணும். அடுத்து ஒரு நியூமெரிக் இருக்கணும். அடுத்து ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும். அந்த மாரி அ பாலிசிஸ் இருக்கு. அதுபடி தான் நம்ம குடுக்கணும். ரியல் டைம்ல இப்படி 1, 2, 3ன்னு குடுக்குறதெல்லாம் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் கிரியேட் பண்றோம். பை டிஃபால்ட்டா வந்து அதுல ரூட் யூசர் தவிர வேற எந்த யூசரும் இருக்காது. பட் அதுக்கு ஈக்குவல் பிரிவிலேஜ் உள்ள ஒரு யூசர நான் கிரியேட் பண்றேன். அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலைவர் ஆரக்கல். ஆரக்கல குடுத்துட்டு ஜஸ்ட் டன் குடுக்குறேன். இப்ப என்னன்னா, இன்னொரு யூசர் அடிஷனலா கிரியேட் பண்ணிருச்சு. நீங்க அதிலேயே பார்த்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த செலக்ட் செக்ஷன்லயே தெரியும். மேக் திஸ் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்ப குடுத்தாலுமே, இவருமே வந்து ஒரு பிரிவிலேஜ்ட் யூசரா அது வந்து ரூட் யூசருக்கு அப்புறமா அவர் எடுத்துக்கும். பட் நான் அத கிளிக் பண்ணல. அது பண்ணக்கூடாது. ரெக்கமெண்டட் கிடையாது. ஓகே. இப்ப பிகின் இன்ஸ்டாலேஷன் குடுத்தா, இது ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுத்துக்குங்க. நம்ம இன்ஸ்டாலேஷன்லாம் வந்து ஃபுல்லா பண்ணி முடிக்கிறதுக்கு. அ அதனால நான் இப்ப மியூட் பண்றேன். நம்ம ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த செஷன கன்டின்யூ பண்ணுவோம். பட் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ டைம் எடுக்குது. ஏன் அப்டின்னா, நம்ம இந்த ஆர்பிஎம் பேக்கேஜஸ் வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டா இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். நான் சொல்லியிருந்தேன்ல, ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இருந்த எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இருந்ததுனால, இப்போ நமக்கு என்டையரா இவ்ளோ டைம் ஆயிடுச்சு. பட் இதுவுமே வந்து பேஸ்ட் ஆன் ஒரு மிஷின் தாங்க. உங்களோட ஸ்பெக் வந்து இப்ப நான் என்னோடது i7 13 ஜென் வச்சிருக்கேன். LOQ லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பட் என்னோட சிஸ்டம் இருக்கு. இப்ப i9 அந்த மாரிலாம் ஸ்பெக் வைஸ் அதிகமா போனீங்கன்னா, மேபி இதோட இன்ஸ்டாலேஷன் டைம் வந்து குறையும். பட் இது பேஸ்ட் ஆன் ஒரு மிஷின் தான். ஏன்னா, நான் இன்ஸ்டாலேஷன் இனிஷியலா ஆரக்கிள் இதெல்லாம் கத்துட்டு இருக்கும்போது, இத பத்தி நான் நெறைய ஏன் இன்னொரு லேப்டாப்ல சீக்கிரமாவுது அப்படின்ற மாரி ஒரு பேசிக்ஸ் இதெல்லாம் நான் பார்த்தேன். அதனால உங்கள்ட்ட ஜஸ்ட் ஷேர் பண்றேன். ஓகே. இப்ப அவ்வளோதான். இன்ஸ்டாலேஷன் வந்து ஃபைனலா லினக்ஸோடது கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா சின்ன சின்ன ஒரு ஃபார்மாலிட்டீஸ் அந்த சின்ன சின்ன டேப் ஓப்பன் ஆகும். இந்த மாரி தான் நடக்கும். ஸோ, நான் அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல ஆரக்கிள் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது? அதுக்கு முன்னாடி ஆரக்கிளோட ஆர்க்கிடெக்சர்னா என்ன? அதோட ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடா பார்ப்போம். ஓகே. இந்த ப்ராசஸை முடிச்சிடலாம். VMware பூட் ஆயிட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இத நான் என்டர் குடுத்துட்டேன். நீங்க ஒண்ணும் இல்ல ம் ம் ப்ரொஃபஷனல்ஸ் நீங்க ஒன் பை ஒன்னா இத பார்த்தீங்கன்னாவே இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். இது பெரிய டாஸ்க்கா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. பட் இந்த பைனரி எங்க நம்ம வந்து இந்த 8.7 நம்ம எங்க டவுன்லோட் பண்றது?
இது அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட பைனரி இருந்தது. ஸோ இது முன்னாடி இல்லைன்னா நம்மளோட ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸோட வெப்சைட்டில் நம்ம போயிட்டு நம்ம டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இதோட சைஸ் ஆஃப் த ஃபைல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அரௌண்ட் 8 GB சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக நான் அதை பார்த்துட்டு நான் உங்களோட அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. ஆ ஜஸ்ட் செகண்ட், நான் இன்னும் வீடியோ க்ளோஸ் பண்ணல. இது இருக்கட்டும். இதோட இந்த இன்ஸ்டாலேஷனை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த GUI எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். ஓகே, இந்த லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட இந்த லைசன்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். பட் நம்ம அதை எப்படி நம்ம ஆக்சுவலாக என்னென்னா கைஸ், உங்களுக்கு வந்து ரெட் ஹேட்டோட நீங்கள் இனிஷியலாக ஒரு சைனப் வந்து அதோட அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் இதை லைசன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு அண்ட் கிளிக் டன். அப்புறமா இதை ஃபினிஷ் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜர் வந்து நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே கூட அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்றதும் நம்ம அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு ரெட் ஹேட்டோட ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை பாசிபிள் பண்ண முடியும். இப்போ நான் இனிஷியலாக இங்கே வந்து நம்ம அந்த ஆரக்கிள் யூஸருங்கிறது தான் இருக்குது. பட் ரூட் யூஸருக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் நாட் லிஸ்டட் அண்ட் டைப் ரூட். ஜஸ்ட் நீங்கள் ரூட் மட்டும் கொடுத்துட்டு நம்மளோட பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன். ஆல்மோஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அதில் டைம் ஓடிட்டு இருக்கிறதே உங்களுக்கு தெரியும். 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதை பார்க்குறது மாதிரி இருந்தது. ஏன்னா இது ஒரு சிஸ்டம் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த பாப்பப்பை நம்ம ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட ரெட் ஹேட் அக்கௌண்ட்டில் வச்சு பண்ணணும். ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட் அண்ட் ஸ்கிப் அண்ட் ஸ்டார்ட் யூஸிங் என்டர்பிரைஸ் லினக்ஸ். அதை இந்த டேபை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து சைடில் சம் பாப்அப்ஸ் வரும். இதுதான் வந்து நம்மளோட டெர்மினல். ஸோ இந்த டெர்மினலில் நம்மளோட மவுண்ட் பாயிண்ட் எப்படி நம்ம OS லெவலில் நம்ம கிளிக் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நம்ம இந்த OSல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பிசி அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா இந்த வந்து வருது பார்த்தீங்களா? இந்த D கோலனில் எவ்வளோ இருக்குது, E கோலனில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருப்போம்ல. ஸோ அது மாதிரி தான் இங்கே வந்து TF-H இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும் நம்ம என்னென்ன ஃபைல் சிஸ்டம் வந்து இதோட ஃபைல் சிஸ்டம் நேம் என்ன, இதில் எவ்வளோ அவைலபிள் இருக்குது, எவ்வளோ யூஸ்டு இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து மொத்தம் டோட்டல் சைஸ் என்ன, யூஸ்டு அவைலபிள் சைஸ் வந்து இது எல்லாமே காமிக்கும். வித் பர்சன்டேஜோட உங்களுக்கு இருக்கும். அண்ட் மவுண்ட் நேம் இங்கே இருக்கும். ஃபைல் சிஸ்டம் நேம்ன்றது வேறு, மவுண்ட் நேம் அப்படின்றது வேறு. ஸோ இந்த மவுண்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஆரக்கல், டெம்ப், பூட் இதெல்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா? அது இருக்கும். இதுதான் வந்து இந்த ஸ்லாஷ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்வாப் மெமரி வந்து இதில் இருக்காது. ஏன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அது ஒரு விர்ச்சுவல் மெமரி. ஸோ அது நீங்கள் இங்கே பார்க்க முடியாது. ஓகே கைஸ், ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் மட்டும் முடிங்க. அடுத்து வந்து நம்ம லினக்ஸோட கமெண்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக அடுத்த செஷனில் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.